Hi friends, welcome to RamAnis Atrocities. வரிசையாக தீபாவளிக்கான பலகாரங்கள் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். முதிச்சூர் லட்டு தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த பேர் வந்துச்சு என்ன எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் பேர் மொதிச்சூர் லட்டு. வாங்க அந்த மொதிச்சூர் லட்டு எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடலை மாவை கரைச்சி எடுத்துகிட்டு அதை பூந்தியாக பொரித்து எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு இப்போ நான் அந்த காமிச்ச பவுலுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அந்த 1 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தேவைப்படும். ஸோ அதை கரைச்சிக்குவோம். அதுக்கு முன்னாடி கலர் பவுடர், ரெட் கலர் கேசரி கலர் பவுடர் சும்மா ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சேருங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க, கசந்துரும். ஸோ கேசரி பவுடர் ஒரு பிஞ்சு, உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் வேணாம், ரொம்ப தண்ணியாக வேணாம். இந்த பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ வாங்க பூந்தியாக பொரிச்சு எடுக்கிறதுக்கு பார்க்கலாம். இப்போ பூந்தியாக பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, பூந்தி பொரிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு கரண்டி இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வடை சுட்டுட்டு எடுக்கிற கரண்டி இது எல்லார் வீட்லேயும் மேபி இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம இப்போ பூந்தியாக பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் சூடாகட்டும், அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ மாவை ஒரு கரண்டியாக அள்ளி இந்த குழிக்கரண்டி, அதாவது கண்ணு உள்ள கரண்டியில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப சூடாக இருந்தால் மொறுமொறுன்னு ஆகிடும். நமக்கு மொறுமொறுன்னு வர தேவையில்லை. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் பரட்டி போட்டு எடுத்துருங்க. அது அரை வேக்காடு வெந்திருந்தாலே போதுமானது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துருங்க. நான் இப்போ ஒரு 2 நிமிஷம் பார்க்குறேன். பார்த்துட்டு ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ரொம்ப முருக விட்டுறாதீங்க. கிறிஸ்பாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும். ஸோ சாஃப்டாக இருக்கும்போதே நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஒரு செட்டு பூந்தி எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிற மாவையுமே நான் பூந்தியாக பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் பூந்தியை வேக வச்சிடாதீங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸில் நீங்கள் எடுத்துருங்க. இப்போ நான் இந்த மாதிரி எல்லா மாவையுமே பூந்தியாக பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி நமக்கு சாஃப்டாக இருந்தாலே போதும், ரொம்ப மொறுமொறுன்னு ஆகிட வேண்டாம். இப்போ அது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பூந்தி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் 1-2 பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரி உதிரியாக பூந்தியாக அரைச்சி எடுத்துக்குவோம். லட்டு எல்லாத்தையுமே அரைச்சி செஞ்சு ஒரு பக்கம் அதை எடுத்து வச்சுட்டோம். இப்போ லட்டுக்கு தேவையான சுகர் வேணும்ல, அதுக்கு சர்க்கரை பாகு தான் பார்க்க போகிறோம். இது எவ்வளோ நான் எடுத்திருக்கேன்னா, 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் சுகரு 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன். இதில் கம்பி பதம் பார்க்கணும், பாகு பதம் பார்க்கணும், அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லை. சர்க்கரை இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூந்தியெல்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி 2-3 ஏலக்காயை நீங்கள் இந்த மாதிரி தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. கேசரி பவுடர் ஒரு பிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஜீனி எல்லாமே தண்ணியில் கரைஞ்சி இப்போ தான்
கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணும். இப்போ நான் கொஞ்சமாக கலர் பவுடர், அதாவது கேசரி கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வந்து பூந்தியை சேர்த்துடலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பூந்தியை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மிக்ஸை இதில் நம்ம கலந்துக்குவோம். கலந்து நல்லா கிளறி விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா கிளறி விடுங்க. சுகர் பத்துமோ பத்தாதோ நீங்கள் அந்த கவலையே வேண்டாம். தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த பூந்தியை போட்டு நீங்கள் கிளறி விடவும் அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். நமக்கு தேவையான பதத்துக்கு வந்துடும். ஸோ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நீங்கள் அப்படியெல்லாம் யோசிக்கவே வேணாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் அப்படியே கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஓரளவு திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னொரு பக்கம் முந்திரி, பாதாம், திராட்சை நீங்கள் சேர்க்கணுன்னா திராட்சை எல்லாத்தையுமே நெய்யில் கொஞ்சம் வறுத்து அதை அப்படியே இந்த லட்டில் சேர்த்துருங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுருந்தேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் திக்காக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. கையில் எண்ணெய் அல்லது நெய் ஏதாவது சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ நீங்கள் அந்த சைஸில் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் அது மாதிரி எல்லா மாவையும் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். என்கிட்ட இருந்த மாவு எல்லாத்தையுமே நான் லட்டாக பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா நான் சேர்த்த மாவுக்கு எவ்வளோ லட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குன்னு பார்த்தீங்களா. உண்மையிலே டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த லட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் மறக்காமல் செஞ்சு கொடுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்களா. லட்டுனா எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் லட்டுனா பிடிக்காது சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் லட்டு பிடிக்குமா? மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த லட்டை செஞ்சு கொடுங்க. லட்டை நீங்கள் மட்டும் செஞ்சு பார்க்குறதோடு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் லட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக மறக்காமல் வந்து மீட் பண்ணுறேன். எல்லோரும் தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க RamAnis அட்ராசிட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.